வெல்கம் டு எஸ்கே vlogs. ஸோ இன்றைக்குள்ள vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெஜிடேரியன். ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பிரேக்ஃபாஸ்ட் வாங்குவேன். இன்றைக்கி வந்து எனக்கு வேலை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வாங்குவேன் எப்பயுமே. ஒயின்னா நம்ம வந்து 2 கடையில் பிரேக்ஃபாஸ்ட் சேம் என்ன வாங்குறனோ அதே வாங்கலாம். ஸோ குவான்டிட்டி வைஸ், ப்ரைஸ் வைஸ், அதுக்கப்புறம் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லேன். ஓகேவா? அதோட கடை என்ன கடைன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா நீங்கள் போய் சாப்பிடுங்க. சரியா? இப்போ வாங்க போகலாம். ஸோ ஃபுல் ஷாப்பில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியாச்சு. தோசை வாங்கியிருக்கேன். எங்கேன்னு பார்த்துருப்பீங்க, ஸ்ரீ சூர்யாவில். இப்போது அடுத்த ஷாப்புக்கு போயிட்டு அங்கேயே தோசை தான் வாங்க போகிறோம். ஸோ இன்னொரு ஷாப்லேயே தோசை வாங்கியாச்சு. இந்த கடை பேர் மிக்ஸ் ரைஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். எனக்கு பேர் சரியாக தெரியல அந்த கடையோட பேர் என்னன்னு. அந்த வேவ் பார்த்துருப்பீங்க எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ 2 கடையிலையும் வாங்கியாச்சு. இது வந்து ஸ்ரீ சூர்யாவில் வாங்கின தோசை. இதுக்கு வந்து சட்னியும் கோகனட் சட்னி நினைக்கிறேன், அதுவும் சாம்பாரும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து வெறும் சட்னி மட்டும் கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு தோசை வாங்கின அவசியம் என்னன்னு தெரியல. ஸோ 2த்தையும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோமா. வந்து ஸ்ரீ சூர்யா சாப்பிடுவோம். ஸோ குவான்டிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா, இந்த தோசை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். இது வந்து 2 ringgit 20 cent. ஓகேவா? இது வந்து நார்மல் தோசை, வீட்டு தோசை. ஸோ இது வந்து 1 ringgit 50 cent. ஸோ விலைக்கு தகுந்த மாதிரி சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதுக்கு வந்து ஆனால் அதான் சாப்பிட போகிறோம். நான் சொன்ன மாதிரி கறியெலாம் ஊற்றி வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்ப்போம். இது ஸ்ரீ சூர்யா அப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி புளிக்குது, ஏன்னு தெரில. ரெண்டாவது ஒரு கல்லில் வாங்கினேன். அவங்களோட சட்னி நிஜமாக நல்லா இருக்கு. நான் தோசை சைஸ் தான் சின்னதாக இருக்குது. பெருசாக இருந்தால் அவங்கள்ட்ட இது தான் சைஸ், இதுக்கு மேலே பெருசாலாம் இல்லை. குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது. 2 ringgit 20 cent நிஜமாலே ஒருத்தர் நல்லா சாப்பிட்லாம். இதே அதேமாதிரி 1 ringgit 50 cent உங்களுக்கு சின்ன தோசை வேணும்னா நீங்கள் இது வாங்கி சாப்பிட்லாம். கறி வைஸ் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஸ்ரீ சூர்யாவோட அந்த நார்மல் கடை 2வது கடையில் வாங்கினாலும் அந்த கடையில் உள்ள கறி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ ரேட்டிங்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் வைஸ், குவான்டிட்டி வைஸ், டேஸ்ட் வைஸ்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஸ்ரீ சூர்யாவுக்கு வந்து 4/5, இதுக்கு வந்து 4.5. ஓகே, ஸோ இதுதான் கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான். இன்னும் பெட்டரான வீடியோவில், இன்னும் பெட்டரான ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஓகே.